கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலடா அங்கதான் அங்கதான் டேய் திரும்பி பாடுறா அங்க ஒரு குயில் வருது என்ன அழகுடா கையில கவனிச்சியா ஆமாண்டா குயிலடா லொல்லக்கண்ணா மயில்டா வெளியூர் மயில் மாதிரி தெரியுதே புடிச்சிடுறேன் எப்படி ஃபாலோ மீ ஓகே போலீஸ்காரன் பொண்ணா இருப்பாளோ சும்மாரா டைம் ப்ளீஸ் அவன் யார் Hey, stop please. சீக்கிரம் ஏறிடா பஸ் கிளப்பிட போறோம் அம்மா டிக்கெட்டு கன்னியாகுமரிக்கு 3 டிக்கெட் கொடுங்க எங்களுக்கு 2 பாப்பா கொன்னு நீங்க ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம் இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா இப்படி புருஷன் முண்டாட்டி ஆக போறவங்களுக்குள்ள 1000 இருக்கும் 1986 இருக்கும் இதுக்கோசமா ஊரை விட்டு வந்துருது அதானே Why the hell you're shouting at me? That is Alex. ஐயா இத பாருங்க இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயா மச்சான் இருக்கானே முறை பொண்ணு டவுன்ல படிச்சவனு இவன் மேல உயிரே வச்சிருந்தான் இவளும் தான்யா என் தங்கச்சியா நான் உனக்கு தங்கச்சியா உனக்கு பொண்டாட்டியா ஸ்டூபிட் ஏய் சின்ன பொண்ணு அடிக்கப்படாதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப துள்ளுற யூ இங்க ஏமா என்னதான் இருந்தாலும் அண்ணங்கார சொல்றத கேளுமா நோ என்னால முடியாது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஸ்கவுண்டரல்ஸ் பாஸ்டர்ட்ஸ் தபார்மா வர பஸ் ஸ்டாப்ல 3 பேர் இறங்கி உங்க பஞ்சாயத்தை வெச்சீங்க பாப்பா பாப்பா பாத்து இறங்கு ஃபாலோ மீ பாக்கிறதுக்கு டீசென்ட்டா தான் இருக்கா இந்த பரதேசி பசங்களை விட மோசமா இருக்க மாட்டா இருந்தாலும் சமாளிச்சல ஹலோ எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா உமாவா எப்படி நான் தான் பாலுன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சது பேரு பாலுவா என்ன யாரோ ஒரு உமான்னு நினைச்சிட்டு இருக்கா சும்மா ஒரு கேஸ் தான் இந்த சூட்கேஸ் கொஞ்சம் பிடிங்க பாலோட ஆளா இருப்பாளோ வண்டியில நடந்தது இவங்க கிட்ட சொல்ல போறடா என்னடா பண்றது அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஃபாலோ பேக் பரவாயில்லையே எதிர்பார்த்ததுக்கு மேல அழகா தான் இருக்க இந்த பாப்பலாம் என்ன நாய்க்கிற போலாமா போலாப்பா ஏம்பால யார் இந்த புள்ள தூரத்து உறவு அப்படியா நம்ம மேட்டுக்குடி மீச மோலியாருக்கு என்ன வேணும் தம்பி பொண்ணு என்ன அது அநியாயமா இருக்கு நம்ம கதிரேச மோலியார் பொண்ணா இது உன் சின்ன மாமன் பொண்ணாச்சே தூரத்து உறவுங்கிற ஆமா சின்ன மாமா இப்ப தூரத்துல டெல்லியில இருக்காரு உறவு தூரம் தானே சரி சரி வண்டி எடு சரி சரி ஆமா இப்ப இந்த புள்ள இங்க எதுக்கு வந்திருக்கு ஓஹோ அபிராமத்தை பார்த்துட்டு போய் வந்திருக்கான் என்ன நாய்க்கிற கேள்வியை நீயே கேட்டு பதிலையும் சொல்லிக்கிறியே இவங்க அப்பா டெல்லிக்கு மாத்திர ஆகியிருக்காராம் வீடெல்லாம் வசதியா பிடிக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கட்டோன்னு சின்ன மாமே லெட்டர் போட்டிருந்தாரு இவங்க தாயி செருகம்பட்டி ஜமீன் பொண்ணு இல்ல உன் மாமா நல்ல புளியங்கும்பா தான் பிடிச்சான் ஏமா உங்க அம்மா நல்லா இருக்காங்களா ஏன் நாய்க்கிற மாமி செத்து போய் 3 வருஷம் ஆச்சு இது கூட தெரியாதா உங்க அப்பா இந்த ஊரையும் உறவையும் மறந்து உன் தாயே கதின்னு மாமியார் வீட்டுல இருந்துட்டாரு உனக்காவது உங்க அத்தை நினைப்பு வந்திருக்க சரி சரி வீடு வந்துருச்சு நிறுத்து இறங்குமா வாமா டேய் பாத்துறா எப்ப பாரு இதுக்கு விளையாட்டுதான் வா என்ன பாக்குற நம்ம வீடுதான் ஆமா எங்களை எல்லாம் உனக்கு தெரியாதுல்ல நான் தான் உங்க அப்பாவுடைய ஒரே தங்கச்சி அபிராமி அத்தை இது என் ஒரே பிள்ளை பாலமுரளி பாலுன்னு கூப்பிடுவோம் இவ என் மூத்த பொண்ணு சுலோச்சனா அவ பையன் ராமு ஹலோ என் கடைசி பொண்ணு காஞ்சனா
கஞ்ச பிசாசு காஞ்சனா. ஏய் உனக்கும் பேர் வச்சிருவாங்க. இவ்வளவு உள்ளூர்ல தான் கொடுத்திருக்கேன். புருஷன் வீடு பக்கம்தான், 3வது தெருவு. அதனால அவருக்கு 3 வேளையும் இங்க இருந்து தான் திண்டி. எங்க அப்பா பேர டைட்டிலோட சொல்லட்டுமா? பந்தா பரந்தாமன். உமா, எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க அண்ணன். என்னையா மீச உன் ஸ்டாப்பிங் வந்துருச்சா? யோ மீச, போன வந்தோன்னு வா. லேட் ஆச்சுன்னா இங்க இருக்கிறவனுங்க என்ன கொத்துக்கறி போட்டுருவானுங்க. இது எந்த ஊரு? எல்லாம் இந்தியாவுக்குள்ளதான்யா. இந்தாயா முனிசிபாலிட்டி குப்பை வண்டி மாதிரி கண்ட கண்ட இடத்துல வண்டி நிப்பாட்டினா எப்பதான் டவுன் போய் சேர்றது? நீ ஊருக்கு புதுசா? ஐயா ராமவிலாஸ் பஸ்ல ஏறினா அப்படித்தான். டிரைவர் மீச இருக்காரு, அவர் வீட்டண்ட ஒவ்வொரு ட்ரிப்பு நிறுத்தி வீட்டுக்குள்ள போய் குசல விசாரிச்சுட்டு தான் கிளம்புவார். இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா பஸ் நின்னுதான் இருக்கு, இறங்கி போயிரு. அப்ப பணத்தை திருப்பி குடியா? பைக்குள்ள பணத்தை போட்டானா பரமசிவனே கேட்டாலும் திருப்பி தர மாட்டேன். அபிராமி, காப்பி வேண்டாமா? வாங்கண்ணா. காப்பி குடிக்காம பஸ்ஸே ஓட்ட முடியல. இவ யாருன்னு தெரியுதா? நம்ம உமா. தம்பி கதிரேசம் பண்ணா நீ எப்படி வளர்ந்துட்ட? 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒப்பனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்தோன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கானோ. அவன் படிச்சு பெரிய ஆபீஸ் ஆயிட்டால. அது இருக்கட்டும், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க பெரியப்பா? டிரைவர் வேலை பாக்குறமா? ஏன் மத்தவங்க வேலையெல்லாம் பாக்குறீங்க? உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? அவங்க அம்மா மாதிரி எப்போ சிரிச்ச முகம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? எனக்கும் உங்க மீச ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மீசி வச்சுதான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். ஏங்கா, எங்களை எடுத்த போட்டோவை காட்டுங்கக்கா. அவசரப்படாத, நாளைக்கு கழுவி பிரிண்ட் போட்டு காட்டுறேன். பேனோ குரோமேட்டிக். ஏய், போனோ குரோமேட்டிக். சிச்சி, பேங்க்ரோமேட்டிக். கொஞ்சம் தானே வித்தியாசம். ஐயோ மாமா, தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறியே. உன்கிட்ட டியூஷன் படிச்சு நான் எப்படி பெரிய ஆளா போறேன்? ஆமா, நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் எப்படி இருக்க விரும்புற? உயிரோட இருக்க விரும்புற? இப்படித்தான் ஏதாவது எடக்கு முடக்கா பேசுவான். எல்லாம் அவங்க அப்பா மாதிரி. அவரை ஏன வம்புக்கு இழுக்கிற? அவர் என்ன உன் பேச்சுக்கு வராரா, இல்ல இந்த வீட்டு வாசப்படியே தான் மிதிக்கிறாரா? அதான் வேளா வேலைக்கு காஃபி, டிஃபன் சாப்பாடு, ராத்திரி பாலும் உன் புள்ள அவசரத்துக்கு டிஃபன் கேரியர்ல எடுத்துட்டு போறியே. ஒரே ஒரு வேளை கொண்டு போகாம இங்க வந்து கொட்டிக்கிறாரா இல்லையான்னு பாரு. உமா, இந்த பந்தா பரந்தாமன்னா யாருன்னு தெரியாதுல்ல? அவ புருஷன், இந்த புள்ளையோட அப்பா. ஆமா, மாப்பிள்ளையா லட்சணமா ஒதுங்கி இருக்காரு. அதுக்கு பேரு பந்தானா? அவர் பந்தா தான் காட்டுவாரு. நான் ஏதோ வீட்டு குறை தொட்ட குறைன்னு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா வந்து போறியா? நீ வந்து இருக்கதெல்லாம் அள்ளிக்கிட்டுல போற. ஆமாண்டி கஞ்ச பிசாசு, உன்ன மாதிரி இந்த வயசுல 10 பைசா 15 பைசான்னு சேர்த்து வச்சா பரவாயில்ல. நாங்க என்னத்த சேர்த்து வச்சோம்? தோ எங்க பிறந்த காலம் இவன் வேற வந்து பிறந்துட்டான். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? நான் பாட்டி வீட்டுல தானே இருக்கேன். சரி, நீ இருந்துக்கிற, திடுத்துப்புன்னு இன்னொன்னு வந்து பிறந்துட்டா. அது எப்படி உனக்கு தெரியாம? அதானே முளைச்சு 3 விடல. அக்கா, இப்ப 3 அலைக்குலாம் மதிப்பு இல்ல, 2 அலைக்கு தான் மதிப்பு. வீட்டு வர பொண்ணு இல்ல, நீ எங்கடி வர? எப்படி எங்க குடும்பம்? குடும்பம்னா என்ன நீங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஓ, இன்று பௌர்ணமி. முழுக்க முழுக்க சைவ சாப்பாடே பரிமாறப்படும் என்பதை மட்டனற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்கத்த. பெரிய மனுஷி நீ, எனக்கு குழந்தை தானம்மா. கையை காட்டு. தேங்க்யூ. அம்மா, எனக்கு இரு. இந்த அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். என்ன கனவு காண்ற? தம்பி வீட்டுல தடபடலாம் டேபிள் சேரம் போட்டு சாப்பிட்டு இருப்பான். இங்க கையில வாங்கி சாப்பிட கூச்சப்படா போல் இருக்கு. என்ன அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகமா? எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு, உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அவர் தானே காரணம். சரி, எங்க வீட்டுல உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கா? அத்தை, பெரியப்பா, சுலோச்சனா, காஞ்சனா, ராமவிலாஸ்
பாலு BALU அதாமா உன் அத்தா. ஏன் உனக்கு பிடிக்கலையா? சட்டப்படி சம்பிரதாயப்படி நான் உனக்கு அத்தான் தான். அதுக்காக அத்தான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. பாலுன்னு கூப்பிட்டா போதும். பேர் பிடிக்கலன்னு டேன்னு மட்டும் கூப்பிடாத. நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். வேணும்னா டேய் பாலுவத்தான்னு கூப்பிடுறேன். ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? இல்ல, என் சிரிப்பு நியாயமான தோணுச்சு. நிரந்தரமான நினைச்சு பார்த்தேன். ஏங்க, நான் அதிகமா சிரிக்கிறேனா? இல்ல, அழகா சிரிக்கிறேன். டேய் அது ஏன் தலகணி குடுடா என்கிட்ட. இல்ல எந்த நேத்தி நானே வச்சு படுத்துனேன். இன்னைக்கு நான் தான் வச்சு படுத்துப்பேன். சொல்றது கேளு. குடு. விடாதே. பச்சை நீ அது விடு. நான் குடுக்க மாட்டேன். குடு. முடியாது. குடுக்க மாட்டேன். குடு. இரு அம்மா டேய் டேய் டேய், என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்த கண்ணு பிள்ளை என் தலவாணி எடுக்குது. சரி, நீ அதை கொடுத்துரு, உனக்கு வேற தரேன். ராம்விலாஸ் பால் சாப்பிடுறியா? நான் அப்பா குடுத்துட்டேன். குடு. இந்தாடா. ஐயா இதான் நல்ல போர்வை. என்னடா என்ன சீக்கிரம் வந்துட்டியா? அது இருக்கட்டும், நான் ஒன்னு கேட்பேன். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? குடிக்க முடியாத பால் எது? சரியா சொன்னா நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். சரியா சொல்லலன்னா நீ எனக்கு முத்தம் தரணும். எப்படி இருந்தாலும் சட்டையில எண்ணெய் அக்கா போட மாட்டேன். விட்றா டேய், வண்டிக்கு நேரம் ஆச்சுடா. சரி தாத்தா, நீ டிஃபனுக்கு வரும்போது 1 2 3 4 கமர் கட்ட வேணும். அவ்வளவுதானே? வாங்கிட்டு வரப்போ. டேய், என்னடா இது? தூங்குறவள போய் தொந்தரவு பண்றீங்க. காத்தால நாங்க தூங்குனா மட்டும் சத்தம் போடுறிய. சரி, நீ போய் குளிப்போ. இப்போ ஒண்ணும் குறைஞ்சு போல, கவலைப்படாத. இன்னும் டிஃபனே ரெடி ஆகல. வயடி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகல. போ, பள்ளி விளக்கிட்டு வாமா, காஃபி சாப்பிடலாம். Your Highness. என்ன இளவரசியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் கூப்பிட்டாங்க. உன்னையும் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. என் வீட்டு இளவரசி, அழகான இளவரசி இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்தா மாத்திக்க துணி இல்லாம ஏன் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறதா ஊர் ஜனங்க நினைப்பாங்க. அந்த ஊர்வாயை மூடணுங்கிறதுக்காக இந்த பாவாடை தாவணி வாங்கிட்டு வந்தனே தவிர ஏதோ மாமன் பொண்ணாச்சுன்னு மயக்கத்துல வாங்கிட்டு வரல. இந்தா, பிகு பண்ணாம சீக்கிரம் கட்டிட்டு வா, நான் பாக்கணும்ல. என்னடா இது? பேண்ட் ஷர்ட் ஒண்ணும் இல்ல, பாவாடை தாவணி. உமா லட்சுமி மாதிரி இருக்கா, பாவாடை தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நீ தானே சொன்ன? அதான். நான் சொல்லலையே. சொல்லல? சொன்ன மாதிரி இருந்தது. அத்தை பொண்ணு இல்ல, இருக்கும் இருக்கும். என்ன ஏன் நிக்கிற? இந்த பாவாடை தாவணியில நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்கல்ல. சீக்கிரம் போ, கட்டிட்டு வா. வேண்டாம் வேண்டாம், என் கால வேண்டாம்.
நல்லா இருப்பா. எங்கு விழுந்தாலும் வாழ்க. நீயே போ. பாவாடை தாவணி வாங்கி கொடுத்தது இந்த போஸ்ட்மேன் மூலமா ஊருக்கு தெரியட்டும். செலக்ஷன் எப்படிமா? எது? துணி 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 நல்லா இருக்கு. கதிரேசன் கனாட் பிளேஸ், நியூ டெல்லி. இது உண்மையான உமாவோட அப்பா அட்ரஸ் இல்ல? அன்புள்ள அண்ணாவுக்கு அநேக நமஸ்காரம். என் மகள் உமாவை உங்களுடன் தங்க அனுப்புவதாக எழுதியிருந்தேன் அல்லவா? அவளுக்கு அங்கு வந்து தங்க இஷ்டம் இல்லையாம். என்னுடனே டெல்லிக்கு வந்து விட்டாள். இங்கு தங்குவதற்கு வசதி கிடைக்கும் வரை ஹோட்டலில் தான் தங்கி இருக்கிறோம். சிரமத்திற்கு மன்னிக்கவும். அபிராமி, பாலு மற்றும் குழந்தைகளுக்கு என் அன்பை சொல்லவும். யாருக்கு லெட்டர்? அத்தை, இது வேற முருகேசுக்கு, நமக்கு இல்ல. உங்கள் தம்பி கதிரேசன். அப்பா, நல்ல வேளை இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது. பெரிய மனுஷா இப்போ உனக்கு பாட்டு வேணும், ஆனா தாத்தா பாடக்கூடாது, அவ்வளவுதானே? வா. என்னாச்சு? நாங்க குடிக்க மாட்டோம். ஏன்? நீங்க ஒரு பாட்டு பண்ணாதான் நாங்க குடிப்போம். ஐயே, எனக்கு பாடெல்லாம் வராது. பாட்டி, நீங்க பாடிருங்க, இல்லனா தாத்தா பாடிடுவாரு. பாடுமா. பாடுமா ப்ளீஸ். பாடுங்கம்மா. பாடுங்கம்மா. சரி சரி பாடுங்கடா. ராமு, ஏன்டா சரித்திரத்துல இவ்வளவு குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்க? சரித்திரத்துல இடம் பெறணும்னு தான். நல்லா பேசுற, இலக்கியத்திலயும் இடம் பெறுவ. அந்த காலத்துல நான் படிக்கும் போது சரித்திரத்துல 80-90 மார்க் எல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? உங்க பழைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ட நான் பார்த்தேன். சரி. அண்ணே, நீ படிக்கும் போது இந்த நிலைமையே வேற. இப்ப 20 வருஷம் சரித்திரம் கூடி இருக்குல்ல, அதையும் சேர்த்து தானே படிக்கணும். தேங்க்ஸ் காண்டு. ராமு, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். மானத்தை வாங்காத, இறங்கு. ஓ, நைஸ் பாய். நோ பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன், இது கூட புரியலையா? மாமா, இதுல ஒரு சந்தேகம். இது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் படிச்சு மேலே ஆக போற. எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை கட்டிட்டு அழறான். மாமா மாமா என்ன பிக்னிக் கூட்டிட்டு போ, அம்மா கிட்ட இருந்து 20 ரூபாய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா தானே அறிவு வளரும். இப்ப இந்த மாமா சொல்றேன், அம்மா கிட்ட போய் ஒரு 20 ரூபாய் வாங்கிட்டு வா. அண்ணா, நானு? நீ இல்லாமல, நீ தானே பைனான்சியர். வேற யார் வரதுனாலும் வரலாம், நானே காசு போட்டுக்கிறேன். என்னடி இருமிட்டு இருக்கற? ஐஸ் போட்டது எதுவுமே உனக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. கண்டதே சாப்பிட்டு இருமிட்டு கிடக்குற. இருமிட்டுன்னு அண்ணன் ஏதோ மருந்து சாப்பிடுவாங்களே. இரு அண்ணன் சாப்பிடுற மருந்து எடுத்துட்டு வரேன். இந்தாமா காஞ்சனா, இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடுமா, மூக்க பிடிச்சு சாப்பிட்டுரு. ஒரே மூச்சுல குடிச்சிருமா, குடிச்சதானே சரியாகும். தாத்தா தண்ணி ஊத்திதான் குடிப்பாரு. நீ அப்படியே குடிமா, இருமல் சீக்கிரமா போயிடும். என்னத்த காஞ்சனாவுக்கு? இருமிட்டு இருந்தா அண்ணன் சாப்பிட மருந்து கொடுத்தேன். ஐயோ, அத கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேனே. என்னம்மா வீடு ஒரே அமைதியா இருக்கு, என்னாச்சு? பாருங்க பெரியப்பா, அத்தை உங்க மருந்த காஞ்சனாவுக்கு இருமலுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஐயோ, அது பெரியவங்க, பெரிய மீஸ் உள்ளவங்க சாப்பிடுற மருந்தாச்சே. அவ்வைய பார்த்து இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கா, அது என்ன? ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? நாக்கு பரலுதே. அண்ணே, என்னாச்சுண்ணே? ஐயா, பால முரளு, அன்னைக்கு
என்னமா அது இவ குடிச்ச மாதிரி வளரா? ஆமா, அண்ணனோட இருமல் மருந்து சாப்பிட்டு இருக்கா. எது? அம்மா அது விஸ்கி விஸ்கி. விஸ்கியா? ஆ, அப்படின்னா அது அது மருந்து பேரு. நீ போ அபிராமி, அவன் கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும், இருமல் நல்லா ஆயிடும். அந்த டூயட்ட அப்படியே பாடி காட்டணுமா? அச்சோ நிறுத்துறா. அவ எப்பவும் பொய் சொல்ல மாட்டா. நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. அம்மா, அது ஒண்ணும் இல்ல. நாங்க ஒருத்தர் என்னம்மா? அது சரி. ஆ, அண்ணே, சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க. ஆ, ஆ, வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வந்தாச்சு. ஆ. சின்ன அண்ணனுக்கு லெட்டர் போட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணுங்க.